வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தீய மாய உலகிடை ஒன்றினில் சிந்தை செய்து விடாயுறுங்கால் அதை வாய் அடங்க மென்மேலும் பருகினும் மாயத்தாகம் தவிர்வது கண்டிலம். நேயமுற்றது வந்து மிக மிக நித்தலும் அதற்கு ஆசை வளருமால் காயம் உள்ள வரையும் கிடைப்பினும் கயவர் மாய்வது காய்ந்த உளம் கொண்டே. இது ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை பாருங்க. அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த உலக இன்பங்களை நாம் 2 விதமாக அனுபவிக்கலாம். ஒன்று அயரா விழிப்பு நிலையில் நின்று, இன்னொன்று தன்னிலை மறந்த நிலையில். அயரா விழிப்பு நிலையில் அனுபவிக்கும் பொழுது இன்பம் இன்பமாகவே பாதுகாக்கப்படும். தன் நிலை மறந்து ஒரு இன்பத்தில் நீங்கள் ஆழ்ந்து ஆழ்ந்து செல்லும் பொழுது அது எவ்வளவு கிடைச்சாலும் போதுங்கிற நிறைவு மனசுக்கு வர்றதில்லை. ரொம்ப சின்ன உதாரணம் பார்த்தா, இந்த குழந்தைகள் அவங்க நம்ம கிட்ட வளர்ந்து ஒரு திருமணமாகி தனி கொடுத்துன போறேன்னா கூட நம்ம மனசு விட மாட்டேங்குது. இத்தனை காலம் நம்மளோட தானே இருந்தாங்க, அவர்கள் சென்று தனியாக மகிழ்ச்சியாக இருக்கட்டுமே, அதுக்கு தானே திருமணம் பண்றோம், அந்த எண்ணம் கூட வராது. இன்னும் இன்னும் என் குழந்தைங்க என்கிட்டயே இருக்கட்டும், என்கிட்டயே இருக்கணும் என்று பிடிச்சு வச்சுக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் மயக்கம். அதுதான் பாரதி சொல்றார், இந்த மாய உலகம் இது மிக மிக பொல்லாதது. இந்த உலகில் நீங்கள் ஏதோ ஒரு பொருள் மீது ஆசை வைத்து தீவிரமான ஏக்கம் கொண்டு, அப்படி நீங்க ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் அதை மேலும் மேலும் அனுபவித்தாலும் கூட அந்த ஆசைப்பட்ட பொருள் அல்லது விஷயத்தின் மீது ஆசை தணிந்து விடுவதில்லை. அது மாயத்தாகம்ங்கிறார். இது என்ன புதிர்னே புரியல. நீதான் நினைச்ச, ஆசைப்பட்ட, கிடைச்சது, அனுபவிச்ச, போதும் விடலாம் இல்ல, விட முடிவதில்லை. அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ற அந்த ஆசை வளர்ந்து கொண்டே வருகிறது. ஆசைப்பட்ட பொருள் எவ்வளவு கிடைச்சாலும் போதுங்கிற மனசு வருவதே இல்லை. இந்த உடல் நிலைத்திருக்கும் வரையில் மனம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் கீழ் மக்கள் திருப்தி இல்லாத மனதின் காரணமாக இந்த வாழ்வை சரியாக அனுபவிக்காமலே இறந்து போகிறார்கள். அத போன கவிதையில சொன்னார், எங்க அப்பா வேர்க்க வேர்க்க பொருள் சம்பாதிச்சாருன்ட்டு. பொருள் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இந்த வாழ்க்கையினோட லட்சியம்னு அறியாமையில பொருள் பின்னாடி ஓடினார். அதனாலதான் சித்தர்கள் வாழ்க்கை முறையே மகிழ் போகம்னு சொல்வோம். இன்பம் இன்பமாகவே இருக்கணும் என்றால் விழிப்பு நிலை தேவை. விழிப்பு நிலைக்கு அகத்தவம் மட்டும்தான் உறுதுணையாக இருக்க முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.